எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்கம்மா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம இன்னைக்கு கொடுக்கற பொருள் வந்து ஒரு வாரமோ 2 வாரத்திலயும் காலியாயிடலாம். பட் ஆனா நம்ம கொடுக்குற அந்த அறிவு வந்து நம்ம இருக்கிற வரையும் இருந்த பிறகும் நம்முடைய தலைமுறைகள் நம்ம குழந்தைகளுக்கும் கடந்து செல்லப்படும் சொல்லுவாங்க. அதுக்காக சரி, இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்த்தது. நாங்க எங்க இருந்து வரோம்னு சொல்லிடுறோம். நான் பலவர்கள்ல இருந்து வரேன். ஐயா வந்து திருவேற்றூர்ல இருந்து வராங்க. இந்த டீம் எல்லாருமே இது எதுக்காக வந்திருக்கோம்னா, நாங்க மாதம் மாதம் வந்து ஒரு கிராமத்துக்கு போவோம். இது மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படுற கிராமத்துக்கு போயிட்டு எங்களால முடிஞ்ச அரிசி, மளிகை பொருள், அவனுக்கு உணவு, சாப்பாடு எல்லாமே A to Z வந்து நம்ம கொடுக்கறது வழக்கம். படிக்கிற பசங்க நோட் புக்கு, புத்தக பை எல்லாம் கொடுக்குறோம். இதுக்கு பெரிய சப்போர்ட் வந்து நம்ம இன்றைய விதை 4 நிமிஷம் சமூக நல அறக்கட்டளை வந்திருக்காங்க. அவங்கள வந்து எல்லாரும் கை தட்டி நம்ம கிராமத்தின் சார்பா வருக வரவேற்கலாம். நல்லா சத்தமா கை தட்டி, நல்லா சத்தமா. ரொம்ப சந்தோஷம். ஐயா சில நிமிடங்கள் வந்து உங்ககிட்ட பேசுவாரு. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய பத்தி ஒரு சில குறிப்புகள் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். சென்னையில GH ஹாஸ்பிட்டல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க வந்து உணவு கொடுக்குறாங்க ஐயா. சாண்டி ஹாஸ்பிட்டல், GH, RSR இது மாதிரி மருத்துவமனைகள் எங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற கோவில் அது மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாயில்லாத உயிரினங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? நாயெல்லாம் வந்தா என்ன பண்ணுவோம்? துரத்து விட்டுருவோம்ல. அவங்க என்ன தப்பா பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கூப்பிட்டு இலை வச்சு சாப்பாடு போடுறாங்க டெய்லியும். நாய் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போறாங்க. பறவைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. இது மாதிரி அவங்களுடைய இலக்கை வந்து மற்ற உயிரினங்களை வந்து தன் உயிரா நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிரினங்களுமே தொடர்ந்து உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க எல்லாம் வந்து யாரு என்ன அவர்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லுவார் அவரு. எல்லாம் நீங்க எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணுதான். அது மாதிரி வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து நம்ம கிராமத்துல ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்கு தான் இந்த விஷயம் வந்திருக்கோம். இது மழைக்காக வரல, மழைக்காக வந்து நிவாரணம் கொடுத்துட்டு போறதெல்லாம் கிடையாது. நாங்க மாசம் மாசம் வர்றதா இந்த விஷயம். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து சில நிமிடங்கள் பேசுவாரு. ஐயா சொல்றது கவனிங்க, அவரு கூட கொஞ்சம் பேசுங்க. ஓகேங்களா? நல்லது, நன்றி. இப்ப இந்த கிராமத்தை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு காட்டினது ஐயா தான். இது வந்து விடுதலை அறக்கட்டளையோட தலைவர். இப்ப நம்ம வந்து இன்றைய விதை நாளைக்கு நம்ம ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். அதோட நிறுவனர் நான். நம்ம ஒரு கிராமத்துக்கும் போய் எந்தெந்த கிராமம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு நலத்திட்ட உதவி பண்றது. நம்ம நிறைய எல்லாருக்குமே அன்புனா என்னன்னு வெளிக்காட்டும். மெயின் விஷயம் தான், இங்க வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம கொடுக்குற பொருளை வாங்கி நீங்க ஒண்ணும் பெருசா பயண முடியாது. ஆனா இங்க என்னன்னா, எங்க கிட்ட நாங்க 80 கிலோமீட்டர் அந்த பக்கம் வரும். ஐயா கிட்ட 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் அவர் வராரு. நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நம்ம தேவைக்கோசம் நம்ம எல்லாரும் போறோம். எல்லாத்துக்கும் நம்ம அப்படிதான் போவோம். பிற தேவைக்கோசம் நம்ம போவோமா? போக மாட்டோம். ஆனா அப்படி நம்ம போனா நம்ம எப்படி இருப்போம்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நல்லா இருப்போம்னு குழந்தைல எல்லாரும் சொல்லி கொடுக்குறீங்களே, யாரையும் அடிக்காத, யாருன்னா கேட்டா கொடு, நீங்க எல்லாரும் குழந்தைய சொல்லுவீங்க எல்லா பசங்களுக்கும். உண்மைதானே? ஆனா வளரும் போது அது அப்படியே மறைஞ்சு போயிடும். நீங்களும் சொல்ல மாட்டீங்க, அது அவங்களும் செய்ய மாட்டாங்க. இந்த நிகழ்வு தான் இங்க நடந்துருக்குது. இந்த நிகழ்வு நம்ம மாத்தினா இது பெரிய மாற்றம் வரும். இப்ப சின்னதுல இதே போல ஒரு வீட்டுல வாழ்ந்துருந்தோம் நாங்க எல்லாரும். ஒரு சோறு கிடைக்குமானா கிடைக்காது. யாருன்னா சோறு கொடுப்பாங்களா? பழைய துணி என்ன கிடைக்குமான்னு ஏங்கினாலும் ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதுல ஒரு 12-13 வயசு வரையும் என்னோட வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. இப்ப நீங்க எப்படி எல்லாரும் இதே கண்டத்தை யாருன்னா வந்துட்டாங்கன்னா சாப்பிட கொடுக்க மாட்டாங்களா? நம்மளுக்கு பழைய துணி கட்சிதான் நம்ம நல்லா இருக்கும். இதே எண்ணத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. இன்னைக்கு அதே சூழல் கொஞ்சம் தான் மாறிக்குது. ஆனா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தகுதி வந்துச்சு. இப்ப நிறைய விஷயம் பண்றோம் நாங்க. இப்ப பறவைங்களுக்கு உணவு வைக்கிறது, அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு வைக்கிறது, நாய்களுக்கு உணவு வைக்கிறது, நாய்களுக்கு தங்குறதுக்கு வீடு வைக்கிறது. நம்ம இந்த மாதிரி நம்ம ரொம்ப முடியாம இருக்கனால வீடே இல்லாம அவங்களுக்கு வீடே கட்டி கொடுக்குறது. அதை பண்றது எல்லா ஹாஸ்பிட்டலும் மூலிகை கஞ்சி ஊத்துறது, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது. இந்த மாதிரி ஒரு கிராமத்தை 2 மாசம் தேர்ந்தெடுத்து அதுக்கு அவங்களுக்கு மளிகை பொருள், பசங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுக்கறது. எங்களை சுத்தி நாங்க இருக்கிற பகுதியில சுத்தி யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு மாசம் மாசம் ரேஷன் கடையில இருந்து போது பாத்தீங்கன்னா அதே போல பொருள் நாங்க தேடி கொடுப்போம். யாரெல்லாம் ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க எல்லாரும் பண்ண பெண்கள் தான் வந்து இறுதியில ரொம்ப துன்பத்துக்குள்ள போறீங்க. உண்மைதானே? ஆனா இந்த துன்பத்துல ஏன் நீங்க பெண்கள்லாம் அதிகமா துன்பத்துக்குள்ள போறீங்கனாலே முக்கிய காரணம் அதுக்கு நீங்க தான் காரணம். பெண்ணுன்னா தான் மெயின், உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா நீங்க ஆரம்பத்துல எப்படி ஒரு விஷயத்த நம்ம உருவாக்குறோமோ அதை பொறுத்தா நம்மளுக்கு அதோட அவுட் புட் கிடைக்கும். நம்ம சரியா உருவாக்காத வெளிப்பாடுதான் இறுதியில பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க எல்லாரும் ஒரு விஷயம் இருக்குது, ஆண் என்ன பெருசு பெண் என்ன சின்னதுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ள இருக்குது இல்ல. ஆனா பெண்ணு தான் பெருசு, பெண்ணை சார்ந்தாங்க எல்லாமே. உண்மையா இல்லையா? ஆனா அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரும் ஒத்துக்க முடியாது. அப்படி எங்க இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்காதான் காரணம். நீங்க உங்களோட தன்மை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சு நீங்க அதுக்கேற்ற நடந்தீங்கன்னா எல்லாமே உங்க கைக்குள்ளதான் இருந்து உங்க கைக்குள்ள இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கலாம். மேபி வாய்ப்பு இருக்குது.
அது மாதிரி ஆணின் ஆதிக்கத்துக்குள்ள போனதுனால பெருசா நீங்களே பாருங்க, அன்பு யாருக்கு அதிகமா இருக்குது? அன்பா இருந்தா நல்லா இருப்போம்னு எல்லா மதமும் எல்லா மார்க்கும் எல்லா கடவுளும் சொல்றாங்களா இல்லையா? ஆனா அன்பு யாருக்கிட்ட அதிகமா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். பெண்கள் தானே, சத்தமா சொல்லுங்க. இப்ப அன்பு யாருக்கிட்ட அதிகமா இருக்கும்? பெண்கள் தான் அதிகமா இருக்கும். அப்ப புரியுது. ஆனா அன்பு அதிகமா இருக்கு நம்ம கிட்ட, ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? இப்போ அந்த அன்பு இருக்குது, அந்த அன்பை எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை நீங்க வெளிப்படுத்தாத ஒரே காரணம் தான் நம்ம அந்த துன்பத்துக்குள்ள இருக்கு. ஆனா அன்பு வெளிப்படுறது பெண்ணுகிட்ட தான். என்னதான் பண்ணாலும் ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணலாம், ஆனா அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் அவங்களை வளர்க்கறதும் சரி, மொத்தமும் பெண்ணுனால தான் பண்ண முடியும். ஏன்னா அன்பு அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க விட்டு போக மாட்டாங்க. எப்படியும் அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கிறது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி. ஆணுக்கு அந்த தன்மை கிடையாதுனால அவங்களோட அதோட முடிஞ்சு போகுது அவங்களோட இது. அதனாலதான் பெண்ணுக்கு தான் ரொம்ப அன்பு அதிகம். அதனால தாய்மை குணம் அவங்க கிட்ட இருக்குது. அப்ப அவங்க நினைச்சா எவ்வளவு பெருசா பண்ண முடியும் பாருங்க. ஆமா, பெண்ணுகிட்ட வந்து பெண்ணுகிட்ட தான் இருக்கிற வீரியமான தன்மை அதிகம், அன்பும் அதிகம். ஆனா அதை நீங்க சரியா பயன்படுத்தணும். நம்ம எல்லாம் பிறருக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தை நம்ம சின்ன வயசுலயே கொடுக்குறதுன்ற ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை நம்ம கிட்ட இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நம்ம நினைக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். உண்மையா இல்லையா? இதுக்கு வந்து காசு தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, பேச முடியுதுல்ல நம்மளால. ஏன்னா நல்லா இருக்கிறவங்க இப்ப கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது, முடியாதவங்க கொடுக்கறது பெரிய விஷயம். அத வார்த்தையாவது நம்ம சொல்லணுன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உண்மைதானே? நம்ம எல்லாருமே இங்க வந்து ஒரு விஷயத்த பெருசா கத்துக்கு வந்துடும், அன்புன்ற ஒரு விஷயத்த கத்துக்கு தோசை வந்துருக்கிறோம். வேற எந்த காரணம் கிடையாதுங்க. இதுதான் உண்மை. இப்ப இன்னைக்கு காலம் 3 மணிக்கு எழுந்து சாப்பாடு எல்லாம் எல்லாருக்கும் சமைச்சிங்கன்னு இந்த பொருள் எல்லாம் 1 மாசமா எல்லாருக்கிட்டையும் கேட்டு, எங்களை யாருக்கு போன் போட முடியும், எல்லாருக்கும் போன் பண்ணி கேட்டு கிட்டத்தட்ட இவ்வளோத்தையும் கலெக்ஷன் பண்ணி ஒரு 2 மாசமா பிளான் ஓடும். இப்ப நான் முடிச்சிட்டேன்னா இது முடிச்சோன்னு திருப்பி ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணுவேன். திருப்பி இன்னொரு கிராமத்தை தேர்ந்தெடுக்கணும், திருப்பி அந்த கிராமத்தை நான் பொருள் கொடுக்கணும். இது எவ்வளவு பேர் கட்டாயமான விஷயம். இது எப்படின்னா ஒரு வாட்டி ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி, ஒரு வீடு கட்டுற மாதிரி, ஒரு தாய் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இந்த ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட 20-25 பேரை கூட்டு வந்துக்கிறோம். இவ்வளவு பொருளை கலெக்ட் பண்ணி எல்லாம் சரியா சேர்த்து அந்த நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அன்னைக்கு இருந்து ஃபுல்லா ரெடி பண்ணி காலையில எல்லாரையும் வர வச்சு எல்லாரோட ஏற்றின்னு திருப்பி இங்க வந்து பாத்தீங்கல்ல. இப்ப இதே போல ஒரு வாட்டி நடக்கும். ஒரு வருஷத்துல 12 வாட்டி இந்த நிகழ்வு நடக்கும். அது எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா இதெல்லாம் சந்தோஷம் இருக்குது. இப்ப நாங்க எல்லாரும் வந்து பாக்குறோம்ல, இப்ப நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா உயிர் தான், எல்லாரும் உடலா இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லையே, எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாரும் சாப்பிடுறோம், நானும் சாப்பிடுறோம், இவ்வளவுதான். இதே தன்மை நம்ம எல்லாருக்கிட்டே இருக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் மாறுது, கொடுக்கணுன்ற குணம் நம்ம எல்லாருக்கிட்டே வந்துச்சுன்னா பெரிய மாற்றம் வரும். இந்த பேச்சை நான் அதுக்கோசம் பேசணும், பேச விட மாட்டேன். வந்தோமா பொருள் கொடுத்து போயின்னு பேசுறதுலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா வார்த்தை தான் ரொம்ப மெயின். நம்ம கிட்ட எதை வேணா எடுத்துக்க முடியும் எல்லாருனால, உண்மைதானே? ஆனா அறிவு எடுத்துக்க முடியாது யாருனாலையும். அதை தாண்டி ஒரு விஷயம், அன்பை யாருனாலும் எடுக்க முடியாது. நீ அன்பை கொடுக்க கொடுக்க அன்பு அதீதமாகும். என்னால முடிஞ்ச அன்பை கொடுக்கலாம் நீங்க வந்திருக்கிறோம். எதுக்கோசம் எனக்குள்ள அன்பு அதிகமானதுக்கோசம், வேற ஒரு காரணம் கிடையாது. ஆக மொத்தம் கொடுக்க வந்துக்கிறோமா, எத்தனை வந்துக்கிறோமா? எத்தனை வந்துக்கிறோம்? உங்களுக்கு அதான் தெரியல. உண்மைதானே? இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே உயிர் தான். உங்க எல்லாருக்குள்ளேயும் நான் ஒரு சந்தோஷத்தை உருவாக்க போறேன். உங்களை நான் சந்தோஷம் உருவாக்கணும் என்ன எடுத்துன்னு போவேன், நான் இன்னும் பெரிய அன்பு எடுத்துட்டு போயிடுவேன். இப்படிதான் இந்த அன்பு வந்ததுக்கு காரணம். முதல்ல பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போன ஒரே வீடியோ பார்த்தோம். அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ண விஷயம் 10 வருஷமா இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போன வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பறவை இறந்துருக்குது. என்ன காரணம் கேட்டா தண்ணி இல்லாம இறந்துச்சுன்னு. எனக்கு அதை பார்த்தோன்னு எனக்குள்ள தோணு ஒரு எண்ணம் தான், ஒரு உயிர் தண்ணி இல்லாம இங்க இறந்து போனா நம்ம வாழ்றதே வேஸ்ட்னு தோணுச்சு. அன்னைக்கு அன்னைக்கு செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 விதமான செயலா மாறி இருக்குது. பெரிய அறிவு வந்திருக்குது, பெரிய அன்பு வந்திருக்குது, எல்லாரோட பெரிய அரவணைப்பு வந்திருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் போய் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய செல்வம் வந்திருக்குது. அந்த செல்வம் இப்ப நீங்க ஒரு செல்வம் இருக்காது. நாளைக்கு நான் இதை செய்யணும்னு ஆரம்பிச்சேன்னா, நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, பேச ஆரம்பிச்சேன்னா, வீடியோ போடுறது ஆட்டோமேட்டிக் எல்லா இடத்துல இருந்து எல்லாரோட ஆதரவும் வருது. அதுக்கு பேர் அன்பு. இது வெறும் காசு இல்ல, எல்லாருடைய அன்பு வெளிப்பாடாகி ஒரு இடத்துல அது குமிஞ்சு அது எல்லா இடத்துக்கும் இப்ப இந்த மாதிரி இடத்துக்கு வந்து செயல்பட அது மாறுது. இது எதுக்கோசம்னா இங்கேயும் நான் ஒன்று பெற்று போயிருப்பேன், அதை திருப்பி இங்க கொடுத்துட்டு உங்க எல்லாருக்கிட்டையும் அன்பை நான் ஒண்ணு அதிகமாக்கி போப்பேன். இது உண்மைதான். உங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கி போதான் வந்துருக்கிறோம் நாங்க. ஏன்னா இப்ப நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க, இப்ப நாங்களும் உங்களை மாதிரி இருந்து ரொம்ப துன்பத்துல இருந்து இந்த நிகழ்வுகள் வந்திருக்கிறோம். ஆனா எப்படி வந்தோம்னா அன்பா இருந்து வந்துட்டோம். இதே அன்பு உங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டா உங்களுக்கும் ஒரு நாள் இதே போல இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் போய் ஒரு கிராமத்தை போய் பார்த்தா அந்த கிராமத்துல கூட நலத்திட்ட உதவி பண்ண முடியுமா? முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு அதான் முக்கியமா நீங்க பேசணும். ஏன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாத சூழலுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இப்போ அந்த வார்த்தை புரிஞ்சுக்க முடியும். இப்ப நாங்க போறது இன்னும் ரொம்ப மோசமா கிராமத்துக்கு போகும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார் சுத்தி ஊருங்களே எதுவுமே இருக்காது,
ரோடு கூட இருக்காது அந்த வண்டி அந்த கிராமத்துல போறதுக்கு, அந்த மாதிரி சூழலா இருக்கும். இப்ப இதெல்லாம் பக்கம் பக்கமா இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நீங்க இந்த வார்த்தையில ரொம்ப புரிஞ்சுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இங்க அன்பு தான் ரொம்ப இருக்குது, ரொம்ப சிறந்தது. அந்த அன்புன்றதுக்கு நம்ம கொடுக்கணுன்ற பொருள் நம்ம கையில தேவையில்லை, எண்ணம் நம்மளுக்கு வேணும். எண்ணமும் சிந்தனையும் நம்மளோட பெரிய மாற்றத்துல கொண்டு போகும். இந்த மாற்றம் இன்னைக்கு எனக்கு வந்தது காரணம் சின்ன எனக்கு என்ன இருந்தது, எல்லாருக்கும் கொடுக்கணும். கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும். உண்மையா இல்லையா? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. வாங்கும் போது சந்தோஷம் அதிகமா இருக்குமா, கொடுக்கும் போது அதிகமா இருக்குமா? கொடுக்கும் போது நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும், வாங்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உண்மையா இல்லையா? ஆனா நம்ம எல்லாரும் என்ன சூழல் இருக்குது, வாங்கணுன்ற சூழலே இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? நம்மளோட அறியாம ஒண்ணு இருக்குதுங்க, நம்மளால கொடுக்க முடியாதுப்பா, வாங்கதான்ப்பா முடியும், நான் அந்த தம்பா இருக்கிறேன். அப்படிதான் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்னல, நம்ம கிட்ட வார்த்தை இருக்குது, வாயில இருந்து வார்த்தை வெளிப்படுது. அந்த வார்த்தையில எண்ணத்துல நம்ம பிறருக்கு கொடுக்கலாம். உண்மையா இல்லையா? இது நீங்க யாரும் பண்ண மாட்டீங்க. அதை குறித்து நான் என்ன பண்ண போறேன்? ஏதோ ஒரு நாள் தோன்றிய ஒரு எண்ணம் தான் ஒரு நாள் பெரிய விஷயத்த பண்ணுது. உண்மையா இல்லையா? இப்ப இந்த இவ்வளவு பேர் மரம் இருக்குது, இந்த மரத்தோட விதை எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா? இவ்வளவுதான் இருக்கும். நீங்க அந்த விதையை கட்டி வச்சீங்கன்னா இவ்வளவு பெருசா ஒரு ஒத்துப்பீங்களா? அது என்னங்க இவ்வளவுண்டுக்குது விதை? ஆலமரத்தோட விதை பாத்திருக்கீங்களா? அரச மரத்தோட விதை பாத்திருக்கீங்களா? கடுகு சைஸ் தான் இருக்கும். ஆனா இருக்கிறதுலயே மிக பெருசு அதான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா விஷயமே ஆரம்பத்துல பார்க்கும்போது சிறுசா தெரியும், ஒண்ணுமே இல்லாம தெரியும். அதுக்குன்னு ஒரு நாள் வரும்போது தான் அதோட முழு தன்மை நீங்க வெளிப்பார்க்க முடியும். இப்ப நான் இன்னைக்கு சின்னதுல ஆசைப்பட்ட ஒரு நிகழ்வு, அதோட தாக்கம் அப்படியே படிப்படியா வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குது. இதே எண்ணத்தை நீங்க எல்லாரும் வச்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குல்ல, ஜாலியா விளையாடுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க. நீங்களே பாருங்க, எல்லாரும் ஜாலியா விளையாடுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ரெண்டு தடவை பண்றாங்க. யாருன்னா அரவணைச்சு சந்தோஷமா வந்து பாத்துருக்கீங்களா? இங்க பசங்களாவது இல்ல நீங்களாவது? இல்ல. ஆனா எல்லாருக்கும் சண்டை போட்டுப்பீங்க. கரெக்டா? உண்மைதானே? ஏன் இது மட்டும் நம்ம பண்றோம்? ஆனா ஜாலியா இருக்கிறோம். நீங்க சண்டையும் போட்டுப்பீங்க, ஜாலி, ரெண்டு விஷயம் தான் பண்ணுவீங்க. ஆனா யாரும் அரவணைப்பா நாங்க இருக்கிறோம், ஒருத்தர் அன்பா இருக்கிற யாருன்னா இருக்கிறீங்களா? ஒருத்தர் கை கட்டு பார்க்கலாம். இல்ல தானே? வீட்லயே கிடையாது. இங்க இல்ல, வீட்டுல இருக்கிற கணவன் மனைவி குழந்தை குட்டி கூட்டு கூட அது கிடையாது. உண்மையா இல்லையா? நான் சொல்றது கரெக்டு தானே? ஏன் அப்ப நம்ம கிட்ட ஒரு அன்பு மிஸ் ஆகுது? ஒன்னாவே இருக்கிறோம், நம்மளை பெத்தெடுத்த தாயோ இல்ல குழந்தையோ இல்ல கணவரோ, நம்மளுக்குள்ளேயே அந்த அன்பு வரல. நம்ம கிட்ட அந்த அன்பு இருக்குது. அந்த அன்புன்றது என்னன்னா, கொடுக்கணும்ன்ற குணம் நம்ம கிட்ட என்னைக்கு வெளிப்படுதோ அந்த தன்மை தான் நம்மள வந்து பெரிய மாற்றத்துக்கு கொண்டு போகும். அப்போ நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்ப அந்த விஷயத்த இங்க எப்படியாவது நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இங்க எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிர் இருக்குது. இப்ப நீங்க நாய்க்கு நாங்க சாப்பாடு வைப்போம், எனக்கும் 100 நாய்க்கு சாப்பாடு நினைக்க சமைப்பேன். நைட்டு சமைச்சு தம் போட்டு காலையில 6 மணிக்கு ஒரு 100-200 நாய்க்கு சாப்பாடு போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 300 லிட்டரு. அதுக்குன்னு வண்டி வாங்கி வச்சுக்கணும். எல்லா இடத்துலயும் பறவைகளுக்கு நாய்களுக்கு தண்ணி ஊற்றணும். இப்ப நம்ம செஞ்ச என்ன சொல்றேன், என்னங்க அது போய் குடிக்க போகுது. இதே தான் நம்மளும் சொல்றாங்க, இவங்க எங்கன்னா போய் சமைச்சு சாப்பிட்டுப்பாங்கன்னு. போய் பார்த்தா தெரியும், ஒரு வேலை செஞ்சு அந்த துட்டு சம்பாதிக்கிட்டு பாடு. நான் உண்மைதானே? ஆனா எல்லாரும் சொல்லிடுறாங்க ஈஸியா, அவங்க தாங்க கைகள் நல்லா இருக்குது, நாங்க போய் சம்பாதிச்சு சாப்பிட்டு. நீங்க போய் சம்பாரிச்சு வேலை செய்யற அளவுக்கு சூழல் விட்டுக்கிறீங்களா? இல்ல நம்ம போனா அதுக்கு கூலி கொடுக்குறாங்களா? அதுல எவ்வளவு போட்டிக்குது, எவ்வளவு கம்மியான சம்பளம் கிடைக்குது, எனக்கு எவ்வளவு கஷ்டமா வேலை வாங்குறாங்கன்னு செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா எல்லாம் வெளியே இருந்து பார்க்கும்போது எவ்வளவு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தெரியல. ஏன்னா நானும் ஒரு வெல்டிங் வேலை பாக்குறேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த வேலை எவ்வளவு கஷ்டம். இப்ப இந்த இடத்துல இருந்தா அந்த ஒரு நாள் நான் 8 hour வேலை செஞ்சா தான் எனக்கு ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பளம். அதை எடுத்துன்னு வந்து அந்த காசை வச்சு இன்னைக்கு போற சூழல் எந்த பொருளையும் வாங்க முடியல, பத்தல அப்படின்ற எண்ணம் தானா வருது. இப்ப அந்த மாதிரியான சூழல் இங்க நம்ம அந்த சூழல் நம்ம வாழ்ந்துருக்கோம். இப்ப அந்த சூழல் நம்ம மறையணும்னா நம்மளுக்குள்ள அன்பு அதீதமானா மட்டும் அந்த நிகழ்வு நடக்கும். அதனால எப்படியாவது எல்லாருக்குமே அன்பை கொடுக்கணுன்றதுக்கோசம் நாங்க ஒரு 2 மாசம் இந்த கிராமத்துல நாங்க பேசுறது வளர்க்கும். எல்லாத்தையுமே நம்ம உயிரா பார்க்கணும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம இங்க ஜாலியா இருப்போம், உண்மைதானே? ஆனா யாரும் வந்து அன்பா மட்டும் இல்ல, சண்டை போட்டு 2 விஷயம் வரும். ஜாலியா இருக்கிறோம், சண்டை போட்டு வரும். ஆனா அன்பா இல்லைன்றது உங்க எல்லாருக்குள்ளேயும் தெரியுது. ஏன்னா அந்த அன்புன்ற ஒரு விஷயம் வெளிப்பட்டு இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் ஒருத்தர் கை கட்டிருப்பீங்க. யாரோ ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க அன்பா தான் இருக்கிறாங்க கை கட்டிருப்பீங்க. ஏன் யாரும் கை கட்டலன்னா அதை நாங்க யாரும் பார்க்கல. ஏன்னா நாங்களும் காட்டல. நாங்க காட்டலன்னா இவங்க நாங்க தான் ஒரு சுத்தி. அப்ப எனக்கு எப்படி தெரியும்? தெரியல. இப்ப இதுல என்ன விஷயமா, இப்ப நாங்க இருந்த ஏரியால எல்லாரும் எங்க அம்மா கை கட்டுவாங்க. எனக்கு கிட்ட 15-16 வயசு வரும்போது, உங்க அம்மா மாதிரி அவ்வளவு ஒரு அன்பான நான் பார்க்கலப்பா இது வரைக்கும் அந்த ஏரியால இருக்கிற எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு பெண்ணை பத்தி புகழ்ந்து பேச மாட்டாங்க. உண்மையா இல்லையா? இது இயல்பா நடக்கிற விஷயம் தான். அதை எப்படி சொல்ல தோணாது. ஆனா அந்த ஏரியாவே இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு 3 குழந்தைய வளர்த்து ஆளாக்கணும். அப்படி இருக்கிறதுல இவங்க வளர்த்து ஆளாக்குறாங்க. அதுவும் ரொம்ப அன்பாக எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறாங்க. இதுதான் பெரிய விஷயம். வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சாதான் சாப்பாடு. அந்த சாப்பாடு எங்களும் கொடுப்பாங்க, இருக்கிற பசங்க யாரும் எல்லாரும் கொடுப்பாங்க. இது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அதை பார்த்ததுனால அது என்னைக்கு அந்த அது மறையல. இப்ப இன்னைக்கு அதே சரி இன்னும் செஞ்சுருக்கிறாங்க.
இந்த ட்ரஸ்ட்டுக்கோசம் எங்களுக்கோசம் இப்ப இந்த செயலை நடக்கிறதுக்கோசம் தினைக்கும் காலைல 3 மணிக்கு என்ன கூட சமைக்கிறேன். அன்னைக்கு அவங்க பண்ண விஷயம் இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனியா இடம் எடுத்து அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல தலைவி மாதிரி இருந்தா சரி. ஆனா இன்னைக்கும் அதே வேலை தான் வாங்குறேன், அதே செயல் தான் சரி. ஆனா அன்னைக்கு நீ எங்களை காப்பாத்தின, இன்னைக்கு எல்லாரும் நம்ம காப்பாற்ற வேலை நமக்கு இருக்குது. இதுக்கு உங்களோட உதவி எனக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப இன்னைக்கும் அந்த தாய் சுகர் உடம்புல அதிகமாயிடுச்சு, ரொம்ப முடியல. அப்ப கூட காலைல 3 மணிக்கு இந்த செயல் செய்யறது கூட இருந்து உதவி பண்ணிருக்கோம். ஏன்னா இங்க எல்லா உயிருமே ஒண்ணுதான், யாரையும் மேலே யாரையும் கீழே என்னால பார்க்க முடியாது. நீங்க ஒரு செயல் செஞ்சா அடுத்த செயல் நடக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் அன்புன்றதுக்குள்ள கொஞ்சம் ஆழ்ந்து போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அன்பு தான் இங்க ரொம்ப பெரிய விஷயம். இங்க நம்ம அன்புன்றது தெரியாதனால்தான் நம்மளோட கோவம் வருது. நம்மளுக்குள்ள எல்லாரும் ஒன்னாவே இருந்தாலும் நம்மளோட பயம் இருக்குது. இவன் என்ன நினைச்சுக்கிறான உள்ள தெரியுது இல்ல. ஏன்னா அன்பு இருந்துச்சுன்னா உள்ள என்ன இருக்குது அது வெளியே தெரியும். அன்பு இல்லைன்னா உள்ள இருக்கிறது வெளியே தெரியாது, அது மறைஞ்சுதான் இருக்கு, உங்களுக்கே தெரியாது உள்ள ஏதோ இருக்குது தெரியுது. அப்ப நம்ம உஷாரா பேசணுன்ற எண்ணம் உங்ககிட்ட இருக்குது, ஆப்போசிட்ல பேசுற மாட்டேங்குது. இந்த எண்ணத்தினாலே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு வைப்ரேட் இல்லாத போயிடுது. எல்லாரும் இருக்கிறோம் ஆனா பயத்தோட இருக்கிறோம். உண்மையில இவ்வளவு பேர் இருக்கிறீங்களா, தைரியமா இருக்கீங்களா, பயமா இருக்கீங்களா? சும்மா யோசிச்சு சொல்லுங்களேன். இவ்வளவு பேர் எல்லாம் ஒன்னா தானே இருக்கிறீங்க, இவ்வளவு பேரை உட்காரச்சுக்கிறீங்க. ஆனா ஒத்துக்கு வந்தா எப்படி இருப்பீங்க நீங்க எல்லாரும்? செம்ம சந்தோஷமா இருக்கணும். இவ்வளவு பேர் இருக்கிறதுக்கும் எல்லாம் ஒத்துமையில ஒரு ஒருமை குணத்தோட ஒத்த கருத்தோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா யாருக்கு என்ன கிடைச்சாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும் என்ன தோணும், ஏதாவது ஐடியா பண்ணி எதனா ஒண்ணு பண்ணிடலாம்னு தோணும். அது இல்லாதனால ஆச்சு ஒருத்தர் மொத்த ஒருத்தர் பயம் தான். ஆனா பேர் தான் கும்பலா இருக்கிறோம். விட்டா இப்ப எல்லாருக்கும் கையில காசு கொடுத்துட்டு தனித்தனியா போயிடுங்களா எல்லாரும்? இப்ப எல்லாருக்கும் கையில 6-10 லட்ச ரூபா காசு தான் பண்ணீங்க, தனித்தனி யாரும் வாங்கி வீட்டு கட்டியாப்பா நிம்மதியா போய். ஆனா இவங்களால ஒன்னாதான் இருக்கிறீங்க. ஆனா அந்த இது வந்து தவறு கிடையாது. அந்த அளவுல இங்க வாழ்க்கை போகுது எல்லாருக்கும். இப்ப உங்க மாதிரி தான் எல்லாத்துலயும், நீங்க மட்டும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. டோட்டலாவே எல்லாருமே அப்படிதாங்கிறோம். நான் பிரிஞ்சு போறேன், நான் தனியா போறேன், நான் வேலைக்கு போறேன், இப்படிதாங்கிறோம். ஒன்னா இருக்க முடியல. காரணம் என்னன்னா அன்பு இல்லாத ஒரே காரணம் அது பண்ண முடியல. இப்ப நீங்க பாத்தீங்களா எவ்வளவு பேர் பாத்தீங்களா, எல்லாரும் தனித்தனி எங்கெங்க இருக்கிற ஆளு. நாங்க எல்லாரும் இந்த அன்புன்ற ஒரு செயலை செய்து இவங்க எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. எந்த டைம்ல கூட்டால வந்து செயலை செஞ்சு பண்ணிட்டு இப்ப பாருங்க காலையில நீங்க ஞாயிற்றுக்கிழமை போச்சு பாருங்க, எல்லாம் வேலைக்கு போனவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காலைல 4 மணிக்கு வர வச்சு செஞ்சு கூட இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு 7 ஆகும் வீட்டுக்கு போகுது. இதை யாருன்னா செய்வோமா? அம்மா வாரம் ஃபுல்லா வேலை செஞ்சு ஒரு நாள் ரெஸ்ட் விடுமா? ஆனா எல்லாரும் வந்துடுறாங்க. இதுதான் அந்த அன்புன்றது. இப்ப எவ்வளவு தைரியம் இருக்கும், இவ்வளவு கூட்டம் இருக்குது. எங்ககிட்ட கூட்டம் குறைவா, தைரியம் அதிகமா இருக்குது. செல்வமே இல்லை ஆனா செல்வம் வருது, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இது காரணம் இதான் அன்புன்றது. இந்த அன்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய மாற்றம். அன்புனா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இங்க எல்லாத்தையும் நம்ம உயிரா பார்க்கணும், எல்லாத்துக்குமே நம்ம பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். உண்மையா இல்லையா? நம்ம உருவமா வேறுபட்டுக்கிறோம், இங்க இருக்கிறோமா இல்லையா? உருவமா வேறுபட்டு இருக்கிறோம். பேரு என்ன? பேருன்னு சொன்னா வேறதான், உருவமும் வேறதான், பேரும் வேறதான். உயிர்னு சொன்னா உயிர்னா என்ன சொல்றீங்க எல்லாரும்? ஒண்ணு சொல்றீங்களா? இப்ப நீங்க எல்லாரும் ஒரே அவசரம் உயிர்னு ஒண்ணுங்க. ஏன் இப்ப சொன்னீங்க? அப்ப எல்லாரும் உயிர் கன்ஃபார்ம் தான், அதுல சந்தேகம் இல்லை. உருவம் தான் வேற, பேர் தான் வேற. அப்ப உயிர்னா ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம். அப்ப எல்லாத்தையும் உயிரா பார்த்தா என்ன கோவம் வருமா? மூஞ்ச பார்த்தா கோவம் வந்துடும். நம்ம மூஞ்ச பார்த்தாலும் அது அசையுது இல்லையா, அது நம்ம கிட்ட சிரிக்குது இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் அழுது இல்லையா, நம்ம அதை பாக்குறோம். அதுதான் அந்த உயிரோட வெளிப்பாடு. அப்ப நம்ம எல்லாத்தையும் உயிரா பார்த்தோம்னா நம்ம கோவம் வராது. அட போடா தெரியாம பேசு. இப்ப நல்லா ஒருத்தங்க யாரும் என்ன கோவப்பட்டு எது பேசணும் அறியாமல தெரியாம தான் பேசுவான். இப்ப வீட்டுல அப்பா அம்மா சண்டை நீங்க யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சு போனா தெரியாம மாட்டாங்க, தெரியாம தான் பண்றான். அப்பா பிள்ளை கிட்ட சண்டை, அம்மா கிட்ட சண்டை. எப்படி வருது சண்டை? அந்த அறிவு இல்ல. அம்மா போய் சண்டை போடணும், சண்டை போடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியல, ஆனா சண்டை போட்டான். காரணம் தானே, அவனுக்கு அந்த அறிவு வந்து அவன் செய்ய மாட்டான். அப்போ அவனுக்கு அறிவு இல்லை ஆனா செய்யறான். அப்ப நம்ம என்ன பண்ண கோவப்படக்கூடாது. அந்த அறிவு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தணும்பா, வேற வழி இல்லப்பா அப்படின்ற எண்ணம் முன்னுக்கு வந்துச்சுன்னா அவனுக்கு அந்த அறிவு வரும். ஏன்னா நீ அமைதி ஆயிடுவேன். அட போடாது. இப்ப எங்க அம்மா வந்து அதிகமா எவ்வளவு நான் கோவப்பட்டு பேசுறேன் அழுத்துதானே சாந்தப்படுத்தும், கோவப்பட மாட்டாங்க. நம்ம எதனா ஒண்ணு பண்றோம், சின்ன வயசுல பண்ற இயல்பு தானே, அது பண்ணும்போது அழுவாங்க. அழுத நம்ம தாங்க முடியாது. ஏன்னா நீங்களே பாருங்களேன், என்ன பண்ணாலும் அழுத்தீங்கன்னா எல்லாரும் அமைதியா விடுவாங்க. இதுக்கு மேல அது பேசக்கூடாதுப்பான்னு விட்டுருவாங்க. ஏன்னா அழன்றது எல்லாரையும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வச்சு, அதுக்கு பேர் தான் அன்பு. இப்ப நீங்க அந்த அழுதிங்கன்னா இங்க எல்லாரும் கோவப்பட்டு அடிக்கிறது அதிகம் இல்லையா? யார் பேச எதிர்த்து நிற்போம். அப்படி எதிர்த்து நின்னா ஒண்ணு ரெண்டுமே கூறு முடியாதா என்ன ஆகும்? முட்டினா நெருப்பு தான் வரும். நெருப்புன்றது தான் கோவம், அது சண்டை தான் வரும். இதுவே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிடும்பா, நான் ஏத்துக்கிறேன்பா அப்படின்னு விட்டுறேன்னா அது முட்டுறதுக்கு வேலையே இல்லை. அப்ப அந்த நிகழ்வு நம்ம கொண்டு வரணும். அப்ப நம்ம எல்லாத்தையும் உயிரா பாக்குற பக்குவத்தை கொண்டு வாங்க. இப்ப எல்லாமே உயிர்னா இப்ப நீங்களே பாருங்க, இப்ப நீங்க வாழ்றீங்கல்ல இந்த இடம், இப்ப இந்த இடத்துல இந்த குழந்தைங்க இருக்குது, ஜீவராசியும் இருக்குது, மரம் செடி கொடி இருக்குது, இங்க எல்லா விதமான தாவரங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வாழ்ற இந்த இடத்துல எல்லாத்தையும் எவ்வளவு அன்பா இருக்கிறோம். நான் சொன்ன பாருங்க எல்லாத்தையும் உயிரா பார்க்க சொல்லி. அதே போல எல்லா பொருளையும் உயிரா பாருங்க. வீட்டுல ஒரு தொடப்ப வச்சுக்கிறோம், நம்ம
தொடப்பம். அந்த தொடப்பத்தை நம்ம என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்போம், எந்த அளவுக்கு அந்த தொடப்பத்தை நம்ம ஒரு பார்வை பார்ப்போம். தொடப்பம் அவள் தான் அதோட எண்ணம், அதுக்கு வேற எந்த சிந்தனை நம்ம போக மாட்டோம். ஆனா அந்த தொடப்பம்ன்றது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் உங்க எல்லாரும் தெரியுமா தெரியாதா? நீங்க எல்லாம் தொடப்பத்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க, ஆனா தூக்கி ஓரம் போட்டுருமா? முக்கியத்துவம் அதிகம், அப்புறம் தூக்கி ஓரம் போடுறோம். அப்போ அந்த பொருளோட முக்கியத்துவம் என்ன, அதோட தன்மை என்ன நம்மளுக்கு புரியணும். அப்ப அது எல்லாத்தையும் இப்ப நான் சொன்ன உயிர்னு சொன்னா அதே போல எல்லா பொருளும் உயிர் இருக்குது. தொடப்பத்துக்கு உயிர் இருக்குது, இந்த மைக்குக்கு உயிர் இருக்குது, இதுக்கும் உயிர் இருக்குது. இப்ப நம்ம எல்லாத்தையும் உயிரா பாக்குறோம் அப்படின்னா இந்த உயிரா ஏன் பாக்கணும் சொன்னா, இப்ப தொடப்போம் நீ தேவையானத்துல கிளீன் பண்ண வச்சிருச்சு, உள்ள வந்து பூச்சி புண்ணு வராத ஒரு விஷயத்த பாக்குது, உண்மைதானே? நம்ம நோய் வர விஷயத்த தடுக்குது. அந்த வேலையை எது பார்த்தா? தொடப்பம் தானே பார்த்தது. அப்ப அந்த தொடப்பத்தை நம்ம கிளீன் பண்ணிட்டு, அந்த தொடப்பத்தை எப்ப கிளீன் பண்ணிட்டு போனோமா? பண்ணதே கிடையாது ஒரு நாள் கூட. எல்லாத்தையும் கிளீன் பண்றது ஒரு நாள் தொடப்பத்தை கிளீன் பண்ணிருப்போமா? ஒரு தொச்சு தட்டி வச்சிருப்போமா? வைக்க மாட்டோம். தொடப்பம் அதுக்கு என்ன ஆகுது? இப்படிதான் நம்ம வாழ்க்கை, நம்ம தான் இந்த வாழ்க்கையை வாழ்றோம், நம்மளே கஷ்டம் கொடுத்து வாழ்றோம். இப்ப அந்த தொடப்பம் நம்ம நன்மை பண்ணிக்குது. அப்ப அந்த தொடப்பத்து மேல நம்ம ஒரு அன்பு காட்டினா என்ன? நான் இதை ஏன் நான் தொடப்பத்தை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நம்ம எல்லாருக்கும் கிளீன் பண்ற விஷயம் ரெகுலரா நடக்கிற விஷயம். ஏன்னா இங்க அவ்வளவு குப்பை கொட்டும். நீங்க எனி டைம் தொடப்பம் கைமா தான் இருப்பீங்க. காலைல சாயந்தரம் 4 மணிக்கு வந்தா அப்படிதான் இருப்பீங்க, காலைல 6 மணிக்கு வந்தா தான் பண்ணுவீங்க. அப்ப தொடப்பத்துக்கு ஒரு பெரிய பாண்டிங்குது. தொடப்பன்றது சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நானே ஒரு தொடப்ப மாதிரி தான். உண்மைதானே? இப்ப நான் வந்திருக்கிறேன், ஒரு விஷயத்த பேசுறேன், எப்படியாவது உங்களுக்கு ஒரு விஷயத்த வேலைக்கு சரி பண்ணி நான் பண்ணிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த அன்பு உங்களுக்கு போதிச்சிட்டேன்னா செமையா இருக்கும் அப்படின்னு எண்ணம் தான். அப்ப நான் என்ன பண்றேன், அதே பெருக்கிற வேலை கிளீன் பண்ற வேலை தான் நான் பாக்குறேன். இப்ப நான் தொடப்பம் தான். இந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள அதுக்கிட்ட அன்பு வந்தா புரியும். அப்ப நம்மளுக்கு எந்தெந்த பொருள் நம்மளுக்கு பயனா இருக்குதோ அந்த பொருள் மேல நம்ம அன்பு காட்டுது. இதே ஒரு குழந்தை மேல நம்ம அன்பு காட்டுறோம், நம்ம போடுற ஆடை மேல, நம்ம யூஸ் பண்ற தொடப்பத்து மேல, நம்ம வீட்டு மேல, நம்ம யூஸ் பண்ற பொருள் மேல, எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அன்பு காட்டலாம். உண்மைதானே? இப்ப எல்லாரும் கலர் கலர் ஆடை போட்டுக்கிறீங்க, என்ன காரணம்? அந்த ஆடையோட அழகு உங்களுக்கு அழகு பத்துன்ற ஒரு எண்ணம் தான். ஆக மொத்தம் அந்த ஆடை நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுக்குது. நம்ம காதுல கம்மல் போடுறது எல்லாம், இதெல்லாம் எது கொண்டு போடுறீங்க? அது அழகாகுது, அதை போட்டா அழகாச்சு. ஆக மொத்தம் எல்லா பொருளும் நம்மளுக்கு பயனா இருக்குது. அப்ப நம்ம அந்த பொருளுக்கிட்ட நம்ம அன்பு காட்டுறது என்ன கஷ்டம்? ஆனா அந்த பொருள் உடஞ்சிட்டா வரும் உங்களுக்கு, உண்மைதானே? அந்த பொருள் ஒழிச்சு வச்சுக்கோ, இத்தனை நாள் ஃபீலே வராது. நல்லா இருக்கும் போது கொஞ்சம் போச்சா இது அப்புறம் எங்க போடுறது, நான் என்ன பண்றது, யாரை போய் கேட்கறதுன்னு தெரியல, அதையே பார்த்த உணர்வு மச்சு பார்த்து இருப்போம். ஆனா இருக்கும் போது அது ஒரு வாட்டி அன்பா பார்த்தே இருக்க மாட்டோம். உண்மையா இல்லையா? இதுதான். ஏன்னா இதுக்கு காசு தேவையில்லை, இதுக்கு நம்ம எங்கேயும் போய் படிக்க தேவையில்லை. இது நம்ம கூட நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சிறிய பொருள். அந்த பொருளுக்கிட்ட இருந்து உங்களால அன்பை பெற முடியும். என்ன காரணம்? எல்லாத்தையும் உயிரா பாருங்க. இங்க எல்லா பொருளுமே உயிர் தான். எங்க எல்லாத்துக்குமே உருவம் இருக்குது. இப்ப சும்மா இந்த அடுப்பு இருக்குதா? ஆமா, இப்ப அந்த அடுப்பு இருக்குது. இப்ப அந்த அடுப்பு பாத்தீங்கன்னா அதுக்கு உருவம் இருக்குதா? அந்த அடுப்பு உருவம் இருக்குதா இல்லையா? கரெக்டா சொல்லுங்க, இருக்குதா இல்ல? உருவம்னா ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம பாக்குற மூஞ்சி தெரியுது, அதே போல அது ஒரு வடிவம் இருக்குது. பார்த்தா அடுப்புன்னு சொல்லலாம், சொல்றீங்கல்ல? அப்ப அந்த அடுப்புன்ற உருவம் இருக்குது இல்ல? இப்ப அந்த அடுப்பு பயன்படுது. யாருக்கு பயன்படுது? நமக்கு பயன்படுது. அதுக்கும் அது பயன்படுது. ஏன்னா அதை வடிவமைக்கும் போது அது அடுப்பு எரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம செஞ்சோம், அப்படிதான் செஞ்சான். நீ எதுக்கு போய் வாங்கின? நான் அடுப்பு எரிக்கணும்னு அதை வாங்கி வந்தேன். உனக்கும் பயன்படுது, அதுக்கும் அது பயனா இருக்குது. அதுல ஒரு உருவமா இருக்குது இல்ல? இப்ப அது ஒரு நாள் இறந்து போகுமா? கரெக்டா கொஞ்சச்சுன்னா இறந்து போயிடும்ல, புரியுதா? இப்ப அது உயிரோட இருக்குது. இப்போ அது உயிரோட இருக்குது, உனக்கு பயனா இருக்குது. அது ஒரு நாள் உடைஞ்சு போச்சுன்னா அன்னைக்கு அது இறந்து போக உங்ககிட்ட இருக்காது. நம்மளும் அப்படிதான். இந்த உடல்ல நம்ம பயனா இருக்கிற வரைக்கும், நம்ம ஏக்கத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம வச்சிருப்போம். இந்த உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா நம்ம கண் எதிர்க்க நம்ம பெத்தவங்களே போட்டு போய் எரிச்சிருவான். உண்மையா இல்லையா? ஏன்னா இது நாத்தடிக்கும், ஆனா அந்த பொருள் அதை பண்ணாது. திருப்பி அதை வச்சு கூட நீ திருப்பி ஒரு கல்வி பண்ண போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சனா திருப்பி உன்னால முடிஞ்ச சின்ன குழந்தை வளர ஒரு சட்டி செய்யலாமா செய்ய முடியாது. அப்ப அது எவ்வளவு தகுதி இருக்குது பாருங்க. அப்ப அந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? ஒரு நாள் அந்த பொருளை தொட்டு முத்தம் கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். கொடுத்தா அதையா என்ன முத்தம் கேட்க போதா? கிடையாது. இல்ல வேற யாரும் கேட்க போறானா? கிடையாது. அப்ப இவங்க கிட்ட நம்ம அன்பு காட்டுறது என்ன கஷ்டம்? இது நான் ஏன் சொல்றேன்னா, இது எல்லாரும் ஈஸி. இதை நீங்க செஞ்சு குழந்தைகிட்ட எதனா ஒரு குழந்தைக்கு நான் சொல்லி புரிஞ்சிச்சுன்னா அவனை விட இந்த உலகத்துல ஒரு பெரிய ஞானி கட்டோட கிடையாதுங்க. ஏன்னா இந்த செயலை செய்து எனக்கு படிக்கவே தெரியாது. நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன், எனக்கு படிக்கவே தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செயலுக்குள்ள வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு நான் இந்த செயலை செய்து பெரிய பெரிய காலேஜ் ப்ரொஃபஸருக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். இது எப்படி சாத்தியப்பட்டுக்குது? அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனா அனைத்தோட அறிவு நம்மளுக்கு வந்துடும் ஈஸியா. இந்த அறிவு உங்க எல்லாருக்கும் வரணும், அதுக்கு உங்ககிட்ட அன்பு வரணும். அப்ப எல்லா பொருளையும் உயிரா பாருங்க. அந்த பொருளை நம்ம உயிரா பார்த்தா அது தொடர விதம் மாறிடும், அதை பாக்குற விதம் மாறிடும். அப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கிற சகமா வாழ்றவங்களோட நான் உயிரா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எல்லாரும் பாருங்க, எல்லாம் கோவப்படுறீங்க, எல்லாம் பண்றீங்க. இது யாரோ ஒருத்தர் உடல்நல செய்யாம இறந்துட்டா என்ன நம்ம ஃபீல் பண்றோம்? எல்லா சண்டையும் போயிடுது, எல்லா கோபமும் போயிடுது, எல்லாம் ஒட்டு மொத்தமா நின்று கூடி ஒப்பாதி வைக்கிறோம். ஆயிரம்ல அந்த அளவு அழனி இப்போ வாழும் போது
அவங்க மூஞ்சி நேரம் பார்த்து அன்பை வெளிக்காட்டி அட விடுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் வரல? ஆனா அதுவே அந்த இறந்தப்போ ஏன் வருது? அது எவ்வளவு சிரமமாக்குது நம்மள. அப்ப இருக்கும் போது நம்ம ஒரு உறவோட நம்ம அன்பா இருக்க தெரியல, இறந்ததுக்கு அப்புறம் அன்பை வெளிப்படுத்தி என்ன பிரயோஜனம்? இருக்கிறப்போ எதா இருந்தாலும் நீ செஞ்சாதான் பயன் தரும். நீ இல்லாதப்போ செஞ்சு பிரயோஜனம் இல்லை. இல்லாதப்போ ஊர்ல இருக்கிற மாலை மொத்த பேரும் வந்து குமிருது, இருக்கும் போது ஒருத்தரும் வந்து பார்க்கல. அப்போ நம்ம பிறர் பார்க்குற அளவுக்கு வைக்க தேவையில்ல, நம்ம எல்லாரையும் பார்ப்போன்ற எண்ணத்துல நம்ம வளர்த்துக்கணும். அப்படின்னா பெரிய மாற்றம் வரும். நம்மளை பார்த்துக்கிறதுன்றது இங்க இருக்கிற எல்லா பொருளையும் உயிரா பார்க்க சொன்னோம் இல்லையா? இதுதான் நம்ம பார்த்துக்கிறது. ஏன்னா எல்லாரும் உங்க அரவணைப்புல அந்த அடுப்பு இருக்குது, உங்க அரவணைப்புல அந்த பாத்திரம் இருக்குது, உங்க அரவணைப்புல அந்த குழந்தை இருக்குது, உங்க அரவணைப்புல ஒரு வீடு இருக்குது, எல்லாம் உங்க அரவணைப்பு. அந்த அரவணைப்புல இருக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சு அதுக்கு நீங்க அரவணைப்பு கொடுத்து பாருங்க. உண்மைதானே? உங்க அரவணைப்புல அது இருக்குது, அது அரவணைப்புல நீ இருக்கு. இப்ப இந்த ஒரு பரிமாற்றம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உயிர்ன்ற ஒரு விஷயம் தான் இங்க பெரிய. அப்ப அந்த உயிரை நீங்க புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றது பெரிய விஷயம். இது வந்து உங்களுக்கு செல்வத்தையும் கொடுக்கும், பெரிய அறிவையும் கொடுக்கும், ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த அறிவு ரொம்ப அவசியம். அப்ப நீங்க எல்லா பொருளையும் உயிரா பாருங்க. உயிரா பார்த்தவங்ககிட்ட அன்பு தானா வந்துடும். அந்த அன்பு வந்துச்சுன்னா ஒரு பெரிய மாறுதலை இங்க இருக்கிற ஒரு சிறிய குழந்தையும் அந்த மாற்றத்தை ஒரு நாள் உணர முடியும். அந்த உணர்வு தான் இப்ப நாங்க இந்த கொண்டு வந்த பொருள். இதுக்கோசம் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்கோசம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம செய்யற ஒரு பெரிய நன்கொடைன்றதும், அவங்களுக்கு செய்யற ஒரு பெரிய கைமாறுன்றதும், அவங்களுக்கு நம்ம ஒரு அந்த அந்த கைமாற எப்படி வெளிக்காட்டணும்னா நம்ம அன்பா மாறி கருணையா மாறி இதே போல ஒரு செயலை இன்னொருத்தர் நம்ம செய்யணுன்றதுக்கோசம் எங்கெங்க இருந்தும் நம்மளுக்கு எல்லாரும் காசு அனுப்புறாங்க. அதோட வெளித்தாக்கமா தான் நம்ம இந்த செயலை செஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருக்கும் இதே போல அன்பை நாங்க கட்டாயம் செய்வோம். நாங்களும் எல்லாருக்கும் இந்த மாதிரி பொருளை கொடுப்போம். எங்களுக்குள்ள அன்பை நாங்க வளர்த்துப்போம் கட்டாயம். அப்ப இந்த பொருளை கொடுத்த அளவுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும். உங்கள் சார்பா இந்த பொருள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கும் உங்ககிட்ட வந்து எங்களை பேசுறதுக்கு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த அவங்களுக்கும் இன்றைய விதை நாளை சார்பா மிக்க நன்றி. நன்றி.